பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மகளும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவங்களுடைய மகளும் தற்போது நம்மோடு இருக்கிறார். அவர் தேர்தல் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருக்கிறார், வாக்கு சேகரித்திருக்கிறார். அந்த அனுபவங்கள் குறித்து நம்ம தற்போது அவரோட கொஞ்சம் கேட்போம். மேடம் சொல்லுங்க, முதல் முறையாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க, அது எந்த மாதிரி அனுபவத்தை உங்களுக்கு? உண்மையாக சொல்லணுங்க, முதல் தடவை ரெண்டாவது தடவை ஒரு வாட்டி 2014 அப்பா நிற்கும் போது தருமபுரியில் போய் பிரச்சாரம்னா தெரிஞ்சவங்க கிட்ட சும்மா ஒரு தெருவில் அந்த மாதிரி தான் போய் கேட்டேன். ஏன்னா அம்மா வந்து சின்ன பசங்களை களத்தில் விடக்கூடாதுன்னு ஒரு இதில் இருந்தாங்க. அப்போ பெருசாக கேட்கல. இந்த அளவுக்கு இந்த வருஷம் ஈடுபட்ட மாதிரி சின்ன வயசு ஈடுபடல. இப்போ நான் எனக்கு 20 வயசு 21 வயசு ஆக போகுது. 21 வயசு ஆக போகிறதுனால நம்ம தைரியமாக போய் இறங்கலான்னு சொல்லி தான் இறங்குவோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எல்லா இடத்தையும் சொல்கிற மாதிரி தான் அங்கே எல்லாருமே ரொம்ப அன்பாக என்னை வரவேற்றாங்க. ஒரு ஊருக்கு போனாலுமே மாற்றுக் கட்சி ஆளுங்களுமே சரி, அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லைனா கூட சரிங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு ஒரு மரியாதையாக பேசினாங்க, மரியாதையாக எடுத்துக்கிட்டாங்க. அதனால ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் ஓட் போட்டதுக்கு. ஏன்னா வாக்களிப்புன்றது சாதா விஷயம் கிடையாது. நம்ம நாட்டில் முக்கியமான நிகழ்வுகள் இதுவும் ஒன்று. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்கும் சொல்கிறேன், சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அம்மா அப்பா சொந்தக்காரங்க சொல்கிறாங்கன்னு ஓட்டு போடாதீங்க. அவங்க வந்து என்ன சொல்லணும்னா, பெரியவங்க வந்து கொஞ்ச நாள் தான் இப்போ சொசைட்டியில் இருப்பாங்க. நம்ம இதுக்கப்புறம் இருக்கணும். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளர் நல்லா அது ரிசர்ச் பண்ணுங்க. உங்கள் வேட்பாளர் நான் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா மற்றவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃபேஷனாக இருக்குது ஸ்டைலாக இருக்குன்னா போட்டிங்கன்னா அது வேஸ்ட். அடுத்த 5 வருஷம் நம்ம தான் இருக்க போகிறோம், நம்ம தான் பாதிக்கப்படுவோம். அதனால் நல்ல முடிவை எடுத்து ஓட்டு போடுவோம். இப்போ வந்து தாத்தா, அப்பா, அம்மா இவங்களை தாண்டி தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களை யாரை நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? புரியலைங்க. தாத்தா, அப்பா, அம்மா தாண்டி வேற எந்த அரசியல் தலைவரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இப்போ புதுசா அரசியல் தலைவர்கள்னு எனக்கு அரசியல் ரீதியா பெரிய ஒரு நாலேஜ் வந்து என்ன சொல்றது இப்பதான் நான் கத்துக்க போறேன். ஆனா எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் பிடிச்சது யாரு யோசிக்கணுங்க, அது தெரியலைங்க. நான் இனிமேல் தான் கத்துக்கணும்னால பெருசா தெரியலைங்க. இப்போ என்ன மேபி அண்ணாமலை அவரை சொல்லலாம், அண்ணாமலை சார் அவரை சொல்லலாம். அவர் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு அவர் படிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் ஹி ஹேஸ் லாட் ஆஃப் ஃப்ரெஷ் ஐடியாஸ், புதுமையான நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு. கண்டிப்பா நான் அவரை சொல்லுவேன். ரொம்ப நன்றி. நன்றி.